வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த புக் ஐடியா சேனல் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் உங்களை மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. வியூவர்ஸ், இதுவரை நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட ஆதரவை நீங்கள் மறுபடியும் தொடரணும்னு கேட்டுக்கிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் இதில் நெகட்டிவாக தெரிஞ்சிச்சுன்னா மற்றவங்கள்ட்ட கமெண்ட் பண்ணதுங்க, எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன டாபிக்னு சொல்ல முடியாது, ஒரு மிக புனிதமான இடம், அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றியும் அதன் கும்பாபிஷேக நிகழ்ச்சியை பற்றியும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முருகப்பெருமானின் அறுபடை வீட்டில் 2ஆம் படை வீடு தான் திருச்செந்தூர். சூரனை வதம் செய்வது தான் முருகப்பெருமானின் அவதார நோக்கம்னு சொல்லுவோம். ஸோ அந்த அவதார நோக்கத்தை வெற்றியடைய செய்த இடம்தான் இந்த திருச்செந்தூர். குரு பகவானுக்கு முருகன் காட்சி அளித்த ஊர் இந்த திருச்செந்தூர். முருகப்பெருமான் சிவனை பூஜை செய்த இடம் இந்த திருச்செந்தூர். முருகப்பெருமான் தன் திருக்கை வேலால் நாளிகை கிணறை உருவாக்கியது இந்த திருச்செந்தூர். அகத்திய முனிவர் வழிபட்ட தலம், ஆதிசங்கரரின் பிணி நீக்கிய தலம், இத்தகைய பல சிறப்புகள் வாய்ந்த தலம்தான் இந்த முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர். அப்படிப்பட்ட புகழ்மிக்க திருச்செந்தூரில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக நிகழ்ச்சி வருதுன்னா அது சிறப்பை நம்ம சொல்லவே முடியாது வார்த்தைகளால். அப்படிப்பட்ட புனிதமான நாள் எதுன்னு பார்க்குறீங்களா? ஜூலை மாதம் 7ஆம் தேதி தாங்க. ஆவணி 24ஆம் நாள் காலை 6:15 6:50 அதிகாலையில் இந்த குடமுழுக்கு, அதாவது கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குங்க. சும்மாவே நம்ம திருச்செந்தூர் முருகன் சக்தியை அருளை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவ்வளோ சக்தி வாய்ந்தவர், பக்தர்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்கக்கூடியவர், பக்தர்களின் எண்ணங்களை உடனே நிறைவேற்றக்கூடியவர். ஸோ அவரோட கும்பாபிஷேகத்தில் இன்னும் அவர் ரொம்ப சந்தோஷமாக, இன்னும் அதிக சக்தியோட அவர் காட்சியளிப்பார். ஸோ அந்த நாளை நம்ம எல்லோரும் எதிர்நோக்கி இருக்கிறோம். ஸோ அந்த நாளில் என்னென்ன நடக்க இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அந்த நிகழ்ச்சிகள் என்னென்னன்றது பார்ப்போம். ஜூலை 1ஆம் தேதி, அதாவது ஆணி 17 ஸோ அந்த கும்பாபிஷேகத்திற்குரிய பூஜைகளை ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது யாககுண்டம் வளர்க்குவாங்கள்ல, யாககுண்டம் ஆரம்பிக்கிறது ஜூலை 1, ஆணி 17 ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல தானிய வழிபாடு மற்றும் விநாயகர் வழிபாட்டு மூலமாக அந்த யாககுண்டத்தை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜூலை 1ஆம் தேதி இரவு, அதாவது மாலை 5 மணியில் இருந்து இரவு 9 மணி வரைக்கும் 1008 பக்தர்களால் நெல்லை சகஸ்திரராம மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் 1008 பக்தர்களை கொண்டு வேல் மாறல், வேல் விருத்தம் ஆகிய பாடல்களை பாராயணம் செய்ய உள்ளனர். அது மட்டும் இல்லைங்க, 8000 சதுர அடியில் யாகசாலை ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ 8000 சதுரடியில் யாகசாலையும் 2000 சதுரடியில் பக்தர்கள் அமர்ந்து அந்த யாகசாலையை கலந்து கொள்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஜூலை 1ஆம் தேதி இந்த யாகசாலையில் பூஜைகள் நடைபெற ஆரம்பமாகுதுன்னு. ஸோ அதில் மொத்தம் எத்தனை யாகசாலைன்னு பார்த்தீங்கன்னா 76 யாக குண்டங்களும் 64 ஓதுவார்களையும் கொண்டு மிக பிரம்மாண்டமான வேள்வி சாலை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை யாக குண்டம்? 76 யாக குண்டங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மண்டல பூஜையப்போ, அதாவது கும்பாபிஷேகம் நடந்த 45 நாள் 48 நாள் மண்டப பூஜை நடக்கும்ல, அப்போ தினமும் மாலை 4 மணியில இருந்து இரவு 9 மணி வரைக்கும் 12 திருமுறைகள், திருப்புகழ், கந்தர் அனுபூதி அது எல்லாம் அங்கே பாராயணம் செய்கிறாங்க டெய்லி. ஸோ பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை அப்போ தான் போய் அங்கே கலந்துட்டு முருகனோட அருளை பெற முடியும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நார்மலாக திருச்செந்தூரில் சாதாரண தினத்திலேயே முருகப்பெருமான் ரொம்ப பிஸியாக இருப்பார், பயங்கர கூட்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே மனசில்
மனசில் முருகனோட ஆலயத்தை மனசுக்கு கொண்டு வாங்க. ஒவ்வொருத்தவங்க மனசுலேயும் நீங்கள் கும்பாபிஷேகத்தில் போய் நின்னதாக நினச்சிக்கோங்க. உங்கள் மனக்கோவிலில் முருகனுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. அதில் நீங்கள் ஜூலை 7 அன்னைக்கு நீங்கள் கலந்துக்கோங்க. இறைவன் கண்டிப்பாக உங்கள் முன்னாடி வந்து நிற்பார். இப்போ எல்லாருக்குமே டிவியில் லைவ் சேனல்ஸில் வருதில்ல, ஸோ கூட்டத்தில் மாட்டிட்டு நீங்கள் கஷ்டப்படுத்தி நம்ம முருகனையும் கஷ்டப்படுத்தாதீங்க. ஸோ வீட்டில் இருந்து அவங்கவுங்க மனதிலேயே கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. முடிஞ்சு உங்களுக்கு முருகன் அருளால் அந்த வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நேரில் போயிட்டு வந்தாலும் தவறில்லை. ஆனால் அது உங்களுடைய உடல் சூழ்நிலையும் உங்களோட பார்த்துட்டு நீங்கள் அந்த ஏற்பாடை செய்யுங்க. ஸோ அந்த 48 நாளுக்குள்ளே திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா ஒரு சிறப்பு. ஸோ அங்கே போய் முருகனை சந்திச்சுட்டு கடலில் நீராடிட்டு நாளிக்கிணறுல குளிச்சுட்டு ஸோ அந்த முருகனை பார்க்குற சந்தோஷம் இருக்கே, அப்பப்பா வாயால் சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்த முருகன் முன்னாடி போய் நம்ம நிற்கிறதா நினச்சி பாருங்க, அவர் காலில் நம்ம விழுகிறதா நினச்சி பாருங்க. நம்ம மனசில் இருக்கிறத கேட்கவே வேணாங்க. அவர் முருகன் கோவில் முன்னாடி போய் நின்று அவரை பார்த்தாலே போதும். நம்மளுக்கு உண்மையான பக்தர்களாக இருந்தால் நம்மளுக்கு இது வேணும் அது வேணும்னு அவருக்கு கேட்க வார்த்தையே வராது. முருகா, நீ மட்டும் என் கூட இரு, உன் அருள் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு கேட்குறவங்க போது தான் நம்ம உண்மையான உயர்ந்த பக்தி நிலையை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணுங்க. ஸோ திருச்செந்தூர் முருகன் கும்பாபிஷேகத்தில் திருச்செந்தூர் முருகன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காரோ அதே அளவு சந்தோஷத்தோடையும் பாதுகாப்போடையும் அந்த கும்பாபிஷேகத்தில் எல்லாரும் மன அளவிலையும் முடிந்தால் நேர்லையும் கலந்துக்கிட்டு அந்த முருகன் அருளை பெறுவோம். அந்த முருகன் எப்பயும் எல்லாருக்கூடையும் இருப்பார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதில் எதுவும் தப்பு இருந்து மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் சரவண பவாய போற்றி.